அருள் வள்ளலார் டிவி அண்ட் மைக்ரோவேவ் அவன் சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது 43 இன்ச்சஸ் எம்ஐ டிவி. இதில் பவர் ஆன் பண்ணால் சென்டரில் லைன் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியல் இது மாதிரி வரும் ஆரம்ப ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், வெர்டிக்கலாக வர லைன்ஸு இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு பாருங்கள். அது மாதிரி ஆகிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இது மாதிரி ஆகிடும். ஒரு ஃபியூ செகண்டில் ஃபுல்லாக வெர்டிக்கல் பார்ஸ் மாதிரி வரும். இது சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து வெர்டிக்கல் பார் மாதிரி வந்துடும். இதுதான் இதில் ப்ராப்ளம். இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம். இப்போ என்னென்னா, இதே டிஸ்பிளே நம்ம ரெடி பண்ண முயற்சி எடுக்க போகிறோம். இதில் இப்போ இது டிவியோட பேக் சைடு. இதில் டிஸ்பிளேக்கு போகக்கூடிய பேசிக் சப்ளை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். எல்லாமே ட்ராப் ஆச்சு. ஒரு சில இடங்களில் சப்ளைலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னு செக் பண்ணும்போது இந்த ஒரு போர்ஷனுக்கு போகக்கூடிய இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப வோல்டேஜ் செக் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கு. இப்போ டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ டிவி ஆன் பண்ணுறோம். எம்ஐ லோகோ வந்துடுச்சு. ஆண்ட்ராய்ட் பூட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் வந்துடுச்சு. பிக்சர் வந்துடுச்சு. இதில் நேச்சர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, டிவி ஆன் பண்ணும்போது வெர்டிக்கல் பார் மாதிரி லைன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு அகலம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜாஸ்தியாகும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெர்டிக்கல் பார் மாதிரி ஃபுல்லாகவே வந்துடும் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் டிவியில் வந்துட்டு பேனலுக்கு போகக்கூடிய டாட்டாஸில் இந்த சைடில் ப்ராப்ளம் இருந்தது. இந்த சைடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணதுக்கப்புறம் படம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.